நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஆலயம் தொழுவது சாலவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொன்னார். ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு, பக்தியிலே சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு, நல்ல பழக்க வழக்கங்களுடன் வாழ்வதற்கு, இந்த மனித பிறவியிலே உபயோகமான வேலைகளை, நல்ல பணிகளை செய்து அவர்களும் நல்லவர்களாக வாழ்ந்து பிறருக்கும் வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய நல்ல மனது படைத்த மனிதராக, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்தவர்களாகவும் நல்ல சிந்தனை உள்ளவர்களாகவும் வளர்வதற்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலேயும் பக்தி உணர்வு வளர வேண்டும். அந்த பக்தி உணர்வு வளரும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதனாக வாழ்ந்து, இந்த பிறவி என்பது இறைவனுடைய அருளால் கிடைக்கக்கூடியது. இந்த பிறவியிலே, மனித பிறவியிலே அரிதறிந்து மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொன்னார். அபூர்வம் என்று சொன்னார். அதிலே நல்ல மனிதரை பார்ப்பதும் அரிதாகிக் கொண்டு வருகிறது. அந்த நல்ல மனிதனை உருவாக்குவதற்காக நமக்கு ஆன்மீகமானது வழிகாட்டுகிறது. நம்முடைய வழியிலே துணையாக இருக்கிறது ஆன்மீகம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல்வேறு நிலைகளை நாம் அடைகிறோம். அந்த நேரத்திலே சஞ்சலம் இல்லாமல், அதாவது நல்ல விஷயத்திலே நமக்கு தீவிரமான பற்று தேவை. சிக்கனம் பிடித்தேன் என்று சொல்வார். அதுபோன்று உடும்பு பிடி என்று சொல்வார். சாதாரண பிடிக்கிறது உடும்பு பிடிச்சா அது வந்து கெட்டியாக பிடிச்சோம் கூடாது. அதுபோன்று நல்ல விஷயத்தில் பிடிப்பு வேண்டும். அதற்காகத்தான் இந்த கோவில்களை எல்லாம் கட்டினார்கள். கட்டினதெல்லாம் 3 விதமான கோயில்கள் நம்முடைய நாட்டிலே இருக்கின்றன. ஒன்று சுயம்பு, இறைவனே தோன்றி இந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்று பக்தர்களுக்கு காட்சி தந்த கோவில்கள். புராணங்களை பார்த்தால் இந்த இடத்திலே வழிபட்டார். இந்த இடத்திலே மாடு, பசுமாடு போய்கொண்டே இருந்தது. ஒரு இடத்திலே இருந்து பால் சுமந்து கொண்டே இருந்தது. அது என்ன என்று தெரியவில்லை. பிறகு நாங்கள் அந்த இடத்திலே பார்த்தால் சிவலிங்கம் இருந்தது. சிவ பூஜையை காமதேவு அந்த பசுமாடு செய்தது. அதற்கு பிறகு இவர் கோயில் கட்டினார், அவர் கோபுரம் கட்டினார், இவர் மண்டபம் கட்டினார் என்றெல்லாம் பிறகு வரும். அப்படியாக சுயம்புவாக தான் தோன்றியவர், தானாக தோன்றியவர், தான் தோன்றீஸ்வரர், இப்படி பல கஷேத்திரங்கள் இருக்கின்றன. இரண்டாவது வகை முனிவர்கள் ஆசைகளை துறந்து, ஆடம்பரத்தை துறந்து, தியாக வாழ்க்கையை வாழ்ந்து, தியானங்களை செய்து, திருமூலர் போன்றவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிலே பல சித்தர்கள், 17 சித்தர்கள், இது போன்று பல சித்தர்கள், கருவூர் சித்தர், இது போன்று பல சித்தர்கள், பாம்பாட்டி சித்தர், பல சித்தர்கள். இந்த சித்தர்கள் எல்லாம், முனிவர்கள் எல்லாம், விஸ்வாமித்திர ரிஷி, பாரத்வாஜ ரிஷி, வசிஷ்ட ரிஷி, காஷ்யபர், அகத்தியர்,
இது போன்ற மகா முனிவர்கள் எல்லாம் பூஜித்த ஸ்தலங்கள். அகஸ்தீஸ்வரர், பாரத்வாஜேஸ்வரர், வசிஷ்டேஸ்வரர், அத்ரி மகர்ஷி பூஜை செய்த இடம் ஆற்காடு என்று இருக்கிறது. வடாற்காடு, தென்னாற்காடு. ஆற்காடு என்பது 6 காடுகள். பிரம்மாவானவர் நம்மை படைக்கக்கூடிய, சிருஷ்டிக்கக்கூடிய 4 பிரம்மாவானவர் காஞ்சிபுரத்திலே வந்து வேள்வி செய்தார், யாகம் செய்தார். அந்த ஹோமகுண்டத்திலே வெளிப்பட்டவர் தான் காஞ்சி வரதராஜ சுவாமி தேவராஜ பெருமாள். அந்த பெருமானுடைய உற்சவம் தான் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது. அத்திவரதனுடைய திருவிழா நடைபெற இருக்கிறது. அந்த பிரம்மாவானவர் 4 கடவுள் யாகம் செய்த பொழுது அதற்காக முனிவர்களை, ரிஷிகளை வரவழைத்தார். வந்தார்கள். வந்த நேரத்திலே அவர்கள் தினசரி பூஜையை செய்வார்கள். அவர்கள் விசேஷமாக வழிபட்ட 6 க்ஷேத்திரங்கள் தான் ஆற்காடு. 6 முனிவர்கள் பூஜித்த இடம் ஆற்காடு. நம்முடைய ஊர்களுக்கு பெயருக்கெல்லாம் ஒரு ஆன்மீக, தார்மீகமான காரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே ரிஷிகள்லாம் பூஜித்த கோவில்கள் 2வது வகை. முதல் வகை இறைவன் தானாக தோன்றி தரிசனம் அளித்த இடங்கள், சுயம்பு க்ஷேத்திரங்கள் முதல் வகை. 2வது வகை ரிஷிகள் பூஜித்த கோவில்கள். 3வது டவுன்ஷிப் கட்டுறோம், கிராமம், எங்கள் தெருவில் பிள்ளையார் கோவில் வேணும், எங்கள் வீட்டு வாசலில் பிள்ளையார் கோவில் வேணும், இந்த இடத்திலே முக்கு இருக்கிறது, இந்த இடத்துல தெரு சரியாக அமையவில்லை, தெருக்குத்து இருக்கிறது, அதற்காக ஒரு கோவில். இப்படியாக மனிதர்கள் தங்களுடைய விருப்பத்திற்காக, வேண்டுகோளுக்காக, பெருமைக்காகவும் புண்ணியத்திற்காகவும் எல்லாம் சேர்ந்து மனிதர்களாக நாம் எழுப்பிய கட்டிய கோவில்கள் 3வது. ஆக அனைத்து கோவில்களும் முக்கியம், அனைத்து கோவில்களும் முக்கியம். எல்லாம் பக்தியினால் ஏற்பட்டவைதான். ஒன்று தானாக வந்தது, ரிஷிகளால் கட்டப்பட்டது. 3வது மனிதர்களால், அரசர்களால் கட்டப்பட்டது. அப்படிப்பட்ட கோவில்களே ஒன்றாக இந்த ஊர் குன்றத்தூர், சேக்கிழார் குன்றத்தூர், இந்த ஊரானது பக்தி பரப்பிய ஊர். நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் காஞ்சிபுரத்திலே ரூமா ஜெயசங்கர்நாதன் என்ற தமிழ் ஆசிரியரை கொண்டு, பஞ்சபாசி ஸ்கூல் ஆசிரியரை கொண்டு சேக்கிழார் வழியில் சிவஸ்தலங்கள் என்பதாக தமிழிலே கோவில்களை பற்றி அழகான புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று திருமுறை உரை மொழி என்பதாக தேவாரங்களுக்கு தமிழிலே உரை எழுதிய அருள்மொழிகள் முதலியார், வஜ்ரவேல் முதலியார், இன்னும் செல்வர்கள் பற்றி இன்னும் பல பேர்களுக்கு ஒரு பவுன் காசு தங்கத்தை கொடுத்து இந்த விருதையும் பட்டத்தையும் அளித்து கௌரவித்தார். ஏனென்றால் இந்த சேக்கிழார் எப்படி சைவத்தையும் நம்முடைய பக்தி மரபையும் பரப்பினாலும் அதுபோன்று தமிழிலே உரைகளை எழுதியவர்களுக்கு காஞ்சிபுரத்திலே தமிழ் வருஷப்பரப்பு தங்கத்தை புதியதாக தம்பிய நேரத்திலே கௌரவம் செய்தார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு இந்த பெயர் கந்தலீஸ்வரர். கந்தலீஸ்வரர் நகை முகை அண்ணன் ஸ்மிதா, அதான் அதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்ல ஸ்மிதா. அதாவது எல்லையற்ற சக்தி படிப்பது, எல்லையற்ற கருணையை உடையவர். அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சாதாரணமாக ஒரு அம்மா கொஞ்சம் ஒன்றும், அப்பா கொஞ்சம் ஒன்றும், மாமா கொஞ்சம் ஒன்றும், இதெல்லாம் ஒரு அன்பை வெளிப்படுத்துவது. அந்த இறைவன் அவருடைய கருணை நம்மை சாதாரணமான மனிதனையும் சாமானிய மனிதனையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு நல்லவனாக, கெட்டிக்காரனாக, கொடையாளியாக, வள்ளலாக
அறிஞனாக இப்படி பல உருவத்திலே மனிதர்களை உயர்த்துகிறார். இறைவன் பக்தியை செய்யக்கூடிய மனிதர்களை நல்ல குணங்களை அளித்து, நல்ல சுபாவங்களை அளித்து, நல்ல பழக்க வழக்கங்களை அவர் ஆசீர்வதித்து அனுகிரகித்து அந்த இறைவன் நம்மை உயர்த்தி நல்ல மனிதனாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட இந்த சிவன் கோவிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு கந்தலீஸ்வரர், அதாவது எல்லையற்ற ஒரு பெருமையை வழங்கக்கூடியது. அதே போன்று அம்பாள் நகை முகை, அதாவது சிரிப்பு தான் சிறப்பு. இந்த அம்பாளுடைய சிரிப்பு என்பது வரக்கூடிய பக்தர்களுடைய தாபத்தை, கோபத்தை, கஷ்டத்தை தணித்து சுகத்தை, இதமான ஒரு மனதை அளிக்க வந்தது. அப்படி இந்த அம்மாவுடைய சக்தியினால் சந்தோஷம் நிறைந்து சிரிப்பு எப்போ வரும்? கஷ்டத்தில் இருக்கும்போது சிரிப்பு வரும். நாம் மனக்கவலையில் இருக்கும்போது சிரிப்பு வரத்துக்கு நியாயம். ஆக இந்த அம்மாவுடைய சன்னிதானத்திற்கு வரும்போது வரக்கூடிய பக்தர்களுடைய கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பெருமையுடன் கூடிய கந்தலீஸ்வரர் நம்முடைய இந்த சன்னதியிலே நம்முடைய சங்கராக்கன் மருத்துவமனையுடன் தொடர்புடைய பல குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றன. அவர்களும் ஊர் பொதுமக்களும் இணைந்து முக்கியம். எல்லா இடத்துல நிகழ்ச்சியெல்லாம் இவரும் இணைந்து நடத்துகிறார்கள். இது போன்று அங்கு சேவை செய்யக்கூடிய குடும்பத்தினரும் கிராம பொதுமக்களும் சேர்ந்து இந்த திருவிளக்கு பூஜையை சிறப்பாக நடத்தியிருக்கிறீர்கள். தீப மங்கள ஜோதி நமோ நம. தினமும் இந்த தீபத்தை வீடுகளில் ஏற்றி வைக்க வேண்டும். தினசரி வழிபாட்டு முறையை தெரிந்து கொள்ளணும். கோவில்களிலே இது போன்ற விசேஷமான நாட்களிலே வந்து பூஜை செய்வது என்பது விசேஷம். குருவார தினத்தன்று ஏகாதசி புண்ணிய நாள், உபவாசத்திற்கான முக்கியமான நாள். பெருமானுடைய ஆசையும் அம்மாவுடைய ஆசையும் பரப்புவதற்கிலே இன்றைக்கு இந்த கோவில் வளாகத்திலே நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தினசரி நீங்கள் நிலையிலும் வீடுகளிலே தீபத்தை ஏற்றி வைத்து குழந்தைகளையும் அதுபோன்று பழக்கப்படுத்தி சின்ன வயதிலேயே பக்தி மார்க்கத்திலே அவர்கள் வளர்வதற்கு இந்துக்கள் அனைவரும் திருமணமோ, சந்தானமோ, விடுவதையோ, குங்குமமோ அவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி திலக தாரணம் முகம் என்பது வீணாக இல்லாமல் பிரசாதத்தை அளிக்கும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று நம்மால் முடிந்த இறைப்பணிகளை உழவாரப்பணி சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு, கோவிலை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமிகள் அந்த காலத்திலே அந்த திருநாவுக்கரசு பெருமான் உழவாரப்பணி செய்து கோவில்களை சுத்தமாக இன்றைக்கு சுத்தமாக சொல்கிறோம். அந்த காலத்திலேயே கோவிலை சுத்தமாக உழவாரப்பணி செய்து வழிகாட்டிய அந்த திருநாவுக்கரசு சுவாமி அப்பர் சுவாமிகள், ஞான சம்பந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் அவர்களுடைய விக்கிரகமெல்லாம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களெல்லாம் பக்தியை பரப்பியவர். மனிதனுக்கு இயல்பாக ஆசை என்பது இயல்பாக இருக்கும், கர்வம் என்பதும் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நல்ல வேலைகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான பணி தேவை, அதற்கான நல்ல உள்ளம் தேவை. அது பக்தியின் மூலமாகத்தான் அந்த பணியும் அந்த நல்ல உள்ளமும் கிடைக்கிறது. இல்லாவிட்டால் எல்லோருக்கும் அகங்காரம் என்பது, ஈகோ என்பது இயற்கையாக வரும். ஆசையும் அகங்காரமும் என்னை வந்து கேட்கட்டும், என்னை வந்து பார்க்கட்டும், என்கிட்ட சொல்லட்டும், இது போன்று சாதாரணமாக இருக்கும்.
தெரிந்தவர்களாக இருந்தாலும் இந்த எதிர்பார்ப்பு என்பது மனித வாழ்க்கையில் இயல்பாக இருக்கக்கூடியது. இதையெல்லாம் தாண்டி நாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டுமானால் அதற்கான சங்கல்பம், அதற்கான திட சித்தம் என்பது, அசைக்க முடியாத நல்ல உள்ளம் என்பது பக்தியின் மூலமாகத்தான் கிடைக்கும். புல்வாய் பிறக்கினும் உன்னை மறவாது இருக்க வேண்டும். எந்த விதமான ஜீவராசியாக இருந்தாலும் இறைவனை மறக்கக்கூடாது என்று சொன்னார். இந்த நாட்டில் யானை பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, சிலந்தி பூஜித்த ஸ்தலங்கள் இருக்கின்றன, பசுமாடு பால் சொரிந்த ஸ்தலங்கள் இருக்கின்றன. இதை போன்று பூசலார் நாயனார், பூசலார் நாயனார், பூசல் இல்லாத நாயனார் மனதிலேயே கோவில் கட்டினார். அதே நேரத்திலே ஒரு ராஜா, ஒரு அரசர் கோவில் கட்டினார். ஒரே நாளிலே கும்பாபிஷேக முகூர்த்தம் வைத்தார்கள். இங்கு செல்வதா அங்கு செல்வதா? நம்மளால தான் என்ன பார்ப்போம், இங்கே நல்ல விதமாக இருக்குது, நல்ல ரிசப்ஷன், இங்கே வரவேற்பு இருக்கும், விருந்து இருக்கும். இறைவன் பக்தியை பார்த்தார். படாடோபமான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பக்தியினால் மனதினால் கட்டிய கோவிலை அவர் தேர்ந்தெடுத்தார். அதாவது வெளிவிதமான முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனதுடன் செய்ய வேண்டும். எந்த கொடையை கொடுத்தாலும் வீட்டிலேயே நீங்கள் சாப்பிடுவோம் அப்படிதான் சொன்னால் உங்களுக்கு ரசிக்க கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டீங்களா அன்பாக கொடுப்பவர்கள் கொடுக்கும்போது அதனுடைய அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் விதம். ஆகவே அன்பே சிவம் என்று சொல்கிறோம். சிவம் என்று சொல்லும்போது அந்த அன்பு, கருணை, தயை என்பதெல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். அதற்கு ஆன்மீகத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு விநாயகரிலிருந்து திருப்பாவை, சிவம்பாவை, சிவபுராணங்கள் எல்லாம் படித்து நல்ல கதைகள் நாம் கேட்டு நல்ல க்ஷேத்திரங்களெல்லாம் இது போன்ற நல்ல காட்சிகள் நாம் பார்த்து நாமெல்லாம் நல்ல பணிகளை செய்ய வேண்டும். கோவிலுடைய வளர்ச்சி என்பது பலவிதம். கோவிலுடைய வளர்ச்சி என்பது லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. விஜயகாலம் அந்த காலத்தில் 2 மாதம் மாத்திரம் இருந்தது பருவம், 6 பருவங்கள். அதில் இப்போ இது அதிகமாயிடுச்சு. விஜயகாலம் என்பது பல காரணங்களாக அதிகமாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு நல்ல ஷீட்டெல்லாம் போட்டு நிழல் தரக்கூடிய மரங்களை நட்டார்கள். இப்போ இன்னைக்கு வசதி இருக்குது, இது மாதிரி தேவை இருக்குது. மண்டபத்தை அமைத்திருக்கிறார்கள். நன்றாக தீபம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. வளர்ச்சி என்பது தினசரி பூஜை நடைபெறுகிறது. திடீர்னு தரலாங்க ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வார வழிபாடு என்பது செய்ய வேண்டும். தினசரி வழிபாடு, அதுவும் காலம் வரை மத்தியானம், சாயந்தரம், அர்த்தஜானம் எல்லாம் செய்ய வேண்டும். அதற்கெல்லாம் பக்தர்கள் ஒரு குழுவாக இருந்து பணி செய்ய வேண்டும். உழவார் பணி செய்ய வேண்டும். இந்த பூஜையெல்லாம் செய்வதற்கு சிறப்பாக இங்கு பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் இங்கு பாரத்வாஜர்கள் பல குடும்பத்தை சார்ந்தவர்கள் கிடைச்சிருக்காங்க. சில ஊரில் குருக்கள் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. எல்லாம் பணம் கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ஐயர் கிடைக்கிறது, ஐயர் அமெரிக்கா தான் கிடைக்காத இங்கே கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது 4-5 குடும்பங்கள் இங்கே இருந்து பூஜை செய்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெற வேண்டும். கும்பாபிஷேகமும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை செய்யப்பட வேண்டும். இந்த கோவில் சாஸ்திரப்படி அர்த்த மண்டபம், மகாமண்டபம் இது போன்ற நல்ல சிறப்பாக கோஷ்ட மூர்த்திகளுடன் நன்றாக அமைந்திருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது. கோவில்களிலே கர்ப்பகிரகம் என்பது முதல், 2வது அர்த்த மண்டபம், மகாமண்டபம். அதுக்கப்புறமா வசதியை பொறுத்து, ஊருடைய அக்கறையை பொறுத்து, அதில் இருக்கிற ஆதரவு சௌகரியங்கள் எல்லாத்தையும் பொறுத்து கோபுர நிர்மாணம், கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். அந்த கலசத்தை பார்த்தாலே
உள்ளே இருக்கக்கூடிய சுவாமியை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதற்காகத்தான் 100 அடி 200 அடி 200 அடி கோபுரங்கள்லாம் நம்முடைய ஊரில் கட்டியிருக்கிறார்கள். சில கோவில்களில் 4 திக்கிலேயும் கோபுரங்களை கட்டியிருக்கிறார்கள். சிதம்பரம், திருவண்ணாமலை, மதுரை போன்ற ஊரில், காஞ்சிபுரத்தில், காமாட்சி அம்மன் கோவிலில் 4 கோபுரங்கள் இருக்கின்றன. இப்படி 4 திசைகளிலேயும் கோபுரங்களை கட்டி அந்த கோபுர தரிசனம் கோடி என்று அதற்கான வசதி வாய்ப்புகளும் அதற்கான நேரமும் கூடி இறைவனுடைய அந்த நல்ல முயற்சியும் நல்ல விதத்திலே பூர்த்தியாகி இந்த கோவிலே மேன்மேலும் இது போன்ற சமயம் சார்ந்த சமுதாய பணிகள் வெளியிடப்படுவது. சமுதாய பணிகள் பக்தியோடு கலந்த, சாஸ்திரத்தோடு கலந்த, பாரம்பரியத்தோடு கலந்த இது போன்ற நல்ல பணிகள் வருஷத்திலே அடிக்கடி நடத்தி, அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி, பிரதோஷ வழிபாட்டை நடத்தி, ஒரு கோவில் என்பது சமயத்தை வளர்க்கக்கூடிய மையமாக விளக்க வேண்டும், கேந்திரமாக விளக்க வேண்டும். நம்முடைய சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய, நம்முடைய பழக்க வழக்கங்களை தெரியுமாட்டே சிறியெல்லாம் அமெரிக்காவில் நமக்கு வேற ஊர்களெல்லாம் தெரியக்கூடிய குலதெய்வ வழிபாடு, அங்கே சப்தகங்கை அம்மன், அங்கே பரமேஸ்வரி அம்மன், ஐயனார் கோவில், இப்படியெல்லாம் என்ன குலதெய்வ கோவில்கள் இருக்கின்றனோ அந்த குலதெய்வ கோவில்களிலேயும் பொங்கல் இருக்கிறது, கூழ் வார்ப்பது, வேறு என்ன மாவடிப்பது, இந்த பழக்கம் இருக்கிறதோ அந்த குடும்பத்தில் என்ன பழக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் கூட மறக்காமல் அங்கேயும் நாம் பணிகளை செய்ய வேண்டும். மகாபாரத பிரசங்கம் அந்த காலத்தில் 7 படிப்பது ஓலை சொல்லிட்டு 7 வைத்து ஒருத்தர் படிப்பார், ஒருத்தர் பிரசங்கம் போடுவார். இது போன்ற நிகழ்ச்சிகளையும் துரியோதனன் படுகொலாம் அதெல்லாம் செய்கிறார்கள். அது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளையும் அர்ஜுனன் யாரு, பிரம்மபுத்திரன் யாரு, பீமன் யாரு, அந்த குலன் யாரு, சகதேவன் யாரு, இது போன்ற நல்ல விஷயம், விதுரன் யாரு, கர்ணன் யாரு, இதெல்லாம் நம்முடைய புராண மகிமைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு ஒருத்தர் செய்த நல்ல காரியங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த நல்லது செய்ய முடியுமோ அதற்கான சிறுதொழி பெருவழி. சிறுபடினாலும் அந்த காலத்தில் திருப்பதிக்காக ஒண்டி இருப்பார், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் திருப்பதி நம்பர். அதாவது தினமும் தர்ம சிந்தனை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வறட்சி அதில் ஏற்படக்கூடாது. அதிலே வறட்சி இல்லாமல் வெளியே வறட்சி இல்லாமல் நல்ல முறையிலே மழையெல்லாம் பொழிந்து ஜல கஷ்டம் நீக்கி ஜனங்களுக்கு நல்ல சுரட்சை கிடைப்பதற்கு இது போன்ற இந்த தீப வழிபாடு அனைத்து மங்களங்களையும் அழைத்து இது போன்ற நல்ல பணிகள் மேன்மேலும் குன்றத்தூரை குன்றாமல் செய்வதற்கு, குறையாமல் செய்வதற்கு, குன்றாக வளர்வதற்கு நல்ல முறையிலே அவன் அருளாலே அவன் தான் வழங்கி இதெல்லாம் செய்வதற்கான பாக்கியம், இதையெல்லாம் செய்வதற்கான வாய்ப்பு அவனுடைய அருளாலே தான் கிடைக்கும். இறைவனுடைய அருளாலே தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்தி மேன்மேலும் அறங்களை வளர்க்க ஒரு காமாட்சி அம்மனுக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர், தர்ம சம்பந்தன் என்று பெயர். கல்யாண பத்திரிகை நீங்கள் எழுதுகிறீங்க, அன்பும் அறமும் உடைத்தாரே என்று கூறக்கூடிய அந்த வாழ்க்கை என்பதிலே அன்பும் அறமும் நிறைந்திருப்பதற்கு இது போன்ற முயற்சிகள் நாம் முயற்சி செய்தால் முயற்சி தெரிவிங்க. அந்த முயற்சியை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய அருளை இறைவனுடைய கடாட்சத்தை பெற்று கந்தரீஸ்வரர் நகைமுறை அம்மன் சமேத கந்தரீஸ்வரர் இங்கு நிறைய கச்சேரிகள், பிரசங்கங்கள், பதவிகள், சொற்பொருள்கள்லாம் நடைபெற்று அனைவரும் தர்மத்திலே ஈடுபாடு கொண்டு மேன்மேலும்
வேதங்கள், சாஸ்திரங்கள், சங்கீதம் எல்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டு அந்த இறைவர்களுக்காக மேன்மேலும் நீங்கள் வாழ்க்கையை சிறப்பை பெறுவதற்கு பிரார்த்தனை